மாயா வினோத பரதேசி. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். பாகம் 2. அதிகாரம் 11. நேர்மேல் குமிழி நீலலோசனி அம்மாள். பகுதி 4. நீலலோசனி அம்மாள் தான் சேர்த்து வைத்திருந்த 5 லட்சம் ரூபாயையும் கும்பகோணத்திற்கு வரவழைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், தன்னை வைத்து அன்பாக சவரட்சிக்கிறவருக்கு அதை கொடுத்துவிட உத்தேசிப்பதாயும் நீலலோசனி அம்மாள் கூறியதை கேட்ட ரமாமணி அம்மாளின் மனத்தில் உடனே ஒரு வஞ்ச நினைவு தோன்றியது. அந்த அம்மாளை உபசரித்து தனது வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் 2 மாத காலம் வைத்திருந்து அவளிடம் தான் அளவற்ற வாஞ்சை வைத்திருப்பதாக பாசாங்கு செய்து அவளுக்கு தினம் தினம் விருந்து அளித்து அவளது மனத்தையும் பிரியத்தையும் முற்றிலும் கவர்ந்து அவளிடம் உள்ள 5 லட்சம் ரூபாயையும் தாம் அபகரித்து கொண்டு அவளை வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டுமென்ற கள்ள நினைவு ரமாமணி அம்மாளது மனத்தில் உண்டாகிவிட்டது. நீலலோசனி அம்மாள் 5 லட்சம் ரூபாயை தங்களுக்கு கொடுத்துவிட விரும்பாவிட்டாலும் அவள் கும்பகோணத்திற்கு போனவுடன் எப்படியும் அந்த தொகையை நீர்மேல் குமிழி செட்டியாரிடத்திலிருந்து வரவழைத்து தன் கையில் வைத்துக் கொள்ளும்படி செய்து அவளுக்கு விஷமிட்டு அவளை கொன்றாவது அந்த சொத்தை அபகரித்து விட வேண்டும் என்ற நினைவு உண்டாகிவிட்டது. தான் மாசிலாமணிக்கு வைப்பாட்டியாக இருந்து அவன் செய்யும் சதி ஆலோசனைக்கெல்லாம் துணை கருவியாக உதவி அவன் பேரில் தான் உயிரை வைத்திருப்பதாக நடித்து சாகசங்கள் செய்தும் தான் அவனிடம் சுமார் 1 லட்சத்திற்கு மேல் எதிர்பார்க்க முடியாதென்று அவள் எண்ணினாள். ஆதலால் அதை காட்டிலும் 5 பங்கு பெரிதான அபார சம்பத்து தனக்கு எவ்வித பிரயாசையுமின்றி சுலபத்தில் கிடைத்துவிடும் என்ற எண்ணம் தோன்ற தான் அதோடு மாசிலாமணியின் சம்பத்தை விலக்கிவிட்டு அந்த நீலலோசனி அம்மாளிடம் உள்ள சொத்தை அபகரிப்பதிலேயே தன் பொழுதையும் கவனத்தையும் செலுத்தலாமா என்ற யோசனை தோன்றியது. ஆனாலும் அடுத்த நிமிஷம் அவளது மனம் வேறு விதமாக நினைத்தது. அவ்வளவு காலம் வரையில் தான் மாசிலாமணிக்கு உழைத்துவிட்டு தன் உத்தேசப்படி அவனிடம் 1 லட்சம் ரூபாயாவது அபகரிக்காமல் அவனை விட்டு விலகுவது சரியல்ல என்ற எண்ணம் உண்டாயிற்று. ஆகவே அவன் தனக்கு இட்ட அலுவலை சென்னையில் முடித்துவிட்டு அவனிடம் சென்று 1 லட்சம் ரூபாய் அதற்காக சன்மானம் பெற்றுக்கொண்டு அதோடு அவனது தொடர்பை விலக்கிவிட வேண்டும் என்று அவள் முடிவு செய்ததோடு, தான் அந்த நிமிஷம் முதல் முயன்று தன்னால் ஆன வரையில் சாகசம் செய்து நீலலோசனி அம்மாளது நட்பையும் பிரியத்தையும் சம்பாதிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தை செய்து கொண்டாள். அவள் தனது கருத்தை உடனே பக்கிரியா பிள்ளைக்கு சுருக்கமாக கூறியதன்றி அவனிடம் தனக்கு ஏற்பட்ட அபாரமான மோக வேட்கையை அவ்வளவோடு அடக்கிக் கொண்டாள். மாசிலாமணியிடத்திலிருந்து தனக்கு கிடைக்கப் போகும் 1 லட்சம் ரூபாயோடு நீலலோசனி அம்மாளின் 5 லட்சம் ரூபாயும் சேர்ந்து 6 லட்சமாக வந்து சேர்ந்தவுடனே தானும் பக்கிரியா பிள்ளையும் அதுவரையில் இருந்ததை விட 10,000 மடங்கு வட்டியும் முதலுமாக அதிகரித்த வாஞ்சையும் பிரேமையும் காட்டி எவரது ஆதங்கமுமின்றி இந்திரன் இந்திராணி போல இருக்கலாம் என்று அவள் மனக்கோட்டை கட்டி அதன் சாரத்தை அவனிடம் ரகசியமாக கூறவே, தவில் அடிப்பதை தவிர வேறு எந்த விஷயத்திலும் எள்ளளவும் சுய அறிவற்றவனாய் இருந்த பக்கிரியா பிள்ளை எந்த விஷயத்திலும் அவளது இச்சைப்படி நடந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தான். தான் என்றைக்கும் எதிர்பார்க்க இயலாததும் அவளால் தனக்கு கிடைப்பதுமான போக போக்கியங்களை கருதி அவன் மாசிலாமணி நீலலோசனி அம்மாள் முதலிய எவரை வேண்டுமானாலும் கொல்வதற்கும் இணங்குபவனாய் இருந்தான். ஆகவே ரமாமணி அம்மாள் பக்கிரியா பிள்ளையை தனியாக இருக்க விடுத்து அதுவரையில் நீலலோசனி அம்மாள் கூறிய சொற்களை சிறிதும் கேளாதவள் போலவும் தனது தாயினிடமிருந்த தண்ணீர் கூஜாவிலிருந்து தண்ணீர் குடிக்க வருபவள் போலவும் மெதுவாக எழுந்து வந்து, அம்மா, ரயில் பிரயாணம் செய்தால் உடம்புக்கு அதிக சூடு உண்டாகும் என்று சொல்வார்கள். அது நிஜமான விஷயம். எனக்கு நெஞ்சு காய்ந்து காய்ந்து போகிறது. ஒரே தாகமாக இருக்கிறது. நானும் இதுவரையில் 10-15 தடவை தண்ணீர் குடித்து விட்டேன். வயிறு மாத்திரம் பிரம்மாண்டமாக பெருத்து போய் தூக்க முடியாமல் இருக்கிறது. நாக்கு மாத்திரம் வறண்டு வறண்டு போகிறது. கூஜாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருந்ததே, அதை கொடுங்கள் என்று குழந்தை போல கொஞ்சி பேசிய வண்ணம் தனது தாயினிடம் போக, அவளது நயவஞ்சகங்களை நன்றாக அறிந்திருந்த அவளது தாய் தனது மகள் ஏதோ உள்கருத்தோடு அங்கே வந்திருக்கிறாள் என்றும் அது அநேகமாய் நீலலோசனி அம்மாளை பற்றியதாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் ஒரு விதமாக யூகித்துக் கொண்டு தனது மகளிடம் மிகுந்த அன்பும் சந்தோஷமும் காட்டி கூஜாவில் இருந்த தண்ணீரை பருக கொடுத்த பின், அம்மா,
இப்படியே தான் உட்கார்ந்து கொள்ளேன். நான் ஒரு புதிய சிநேகிதம் சம்பாதித்திருக்கிறேன். இவர்கள் யார் என்பதையும் நீ அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் நம்முடைய ஊருக்கே விருந்தாளியாக வரப்போகிறவர்கள் என்று மதிப்பாக கூறினாள். உடனே ரமாமணியம்மாள் அப்போதே திரும்பி நீலலோசனி அம்மாளை பார்ப்பவள் போல நடித்து அன்பும் வசீகரமும் அரும்ப தனது முகத்தை அழகாக மலர்த்தி அந்த அம்மாளை நயமாகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் உற்று நோக்கியபடியே, ஓஹோ, அப்படியா? நம்முடைய ஊருக்கா விருந்தாளியாய் வரப்போகிறார்கள்? எல்லா மனிதருக்கும் சொந்தமான காரியத்தை ஒருவர் கூட கவனிக்க மாட்டார்கள் என்று ஒரு ஸ்லோகம் சொல்வார்கள். ஏனென்றால் அது எல்லோருக்கும் சொந்தம் என்ற ஆசையால் நாம் ஏன் கவனிக்க வேண்டும், மற்றவர்கள் கவனிக்கட்டும் என்று நினைத்து கோமுட்டி கோவிலில் பால் வார்த்த கதை போல நடந்து கொள்வது உலக வழக்கமல்லவா? அதுபோல இவர்கள் நம்முடைய ஊருக்கே விருந்தாளி என்றால் இவர்களுக்கு உபவாசம்தான் மிஞ்சும். ஆகையால் அப்படி சொல்ல வேண்டாம். இவர்கள் நம்முடைய விருந்தாளி என்று சொல்வதற்கு தடை என்ன? இப்படிப்பட்ட தக்க மனுஷாலை உபசரிப்பதற்கு வேண்டிய யோக்கியதையும் செல்வமும் நம்மிடம் இல்லையா? ஏன் யோசனை செய்கிறீர்கள் என்று தனது தாயை பார்த்து பெருந்தன்மையாகவும் ஹாஸ்யமாக கடிந்தும் கூறினாள். உடனே அவளது தாய், இல்லை அம்மா, 1000 தான் நீ என் மகளாக இருந்தாலும் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? எல்லாம் உன்னுடைய சொத்து. உன்னுடைய இஷ்டத்தை தெரிந்து கொள்ளாமல் நான் வாக்கு கொடுத்துவிட்டு பிறகு அவமானப்படுவது நல்லதல்ல என்று நினைத்து நான் இவர்களுக்கு பிடிகொடாமல் இருந்தேன். இவர்களுடைய வரலாற்றையும் கண்ணியமான யோகியதையையும் கேள்வியுற்றவுடனே இவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆசை என் மனசில் உண்டாயிற்று. ஆனாலும் நான் சுய அதிகாரி அல்ல. ஆகையால் உன்னிடம் கலந்து பேசி முடிவை தெரிவிக்கலாம் என்று இருந்தேன். அதற்குள் நீயே தண்ணீர் குடிக்க வந்து இந்த பிரஸ்தாபத்தை எடுத்தாய். இவர்கள் என்னிடம் சொன்ன வரலாற்றையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருந்தாயல்லவா என்றாள். உடனே ரமாமணியம்மாள் தனது தாயின் பக்கத்தில் உட்கார்ந்தபடி, இல்லையே, நான் தூங்கி விழுந்து கொண்டே இருந்தேன். நீங்கள் பேசிய சப்தமே எனக்கு கேட்கவில்லையே. நம்முடைய வீட்டுக்கு வரும் மனிதர்களுக்கு நாம் தக்கபடி உபசரணை செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய பிரியமன்றி அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் கேட்டு அதன் பிறகுதான் அவர்களிடம் மரியாதை வைக்க வேண்டும் என்பது ஒழுங்கான காரியமல்ல. உங்களுக்கு யார் பேரில் பிரியமும் மரியாதையும் ஏற்படுகின்றனவோ அவர்களிடம் எனக்கும் பிரியமும் மரியாதையும் ஏற்பட்டுவிடும் என்பது நிச்சயம் என்றாள். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள் மிகுந்த களிப்பும் புன்னகையும் தோற்றுவித்து, ஆகா, குழந்தை இருந்தாலும் இப்படி அல்லவா இருக்க வேண்டும்? உங்கள் குணம் எப்படி இருக்கிறதோ அதுபோலவே உங்கள் குழந்தையின் குணமும் தேவாமிர்தம் போல நிரம்பவும் மாதுரியமாக இனிக்கிறது. குழந்தை பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தால் மனிதருக்கு பசி தாகம் முதலியவை கூட உண்டாகா என்றே நினைக்கிறேன். இந்த குழந்தையின் அழகையும் அது பேசும் விதரணையையும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட மாணிக்க கட்டி ஒன்று நம்முடைய வயிற்றில் ஜனித்திருக்க கூடாதா என்ற ஒரு விசனம் என் மனசில் பொங்குகிறதம்மா. ஆனால் நான் இப்படி பேசுவதிலிருந்து நான் உங்கள் பெண்ணை கண்டு பொறாமைப்படுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஈஸ்வரன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுக்காவிட்டாலும் இப்படிப்பட்ட அருமையான லட்சணங்கள் பொருந்திய ஒரு பெண் குழந்தையாவது எனக்கு அளித்திருந்தால் என்னுடைய சகலமான சம்பத்தும் போனதை பற்றி நான் நினைக்கவே மாட்டேன். அந்த பெண் குழந்தை ஒன்றையே நான் ஒப்பற்ற நிதியாக வைத்து கொண்டாடுவேன். என் ஆயுசு காலம் வரையில் நான் அதற்கு என்னால் ஆன தேக உதவியை செய்து என் வாழ்நாளை கடத்துவேன். கடவுள் அந்த விஷயத்திலும் பெரிய சதி செய்துவிட்டார் என்றாள். அதை கேட்ட ரமாமணியின் தாய், உங்கள் வயிற்றில்தான் குழந்தை பிறக்காமல் போய்விட்டதே, நீங்கள் யாரையாவது ஸ்வீகார குழந்தையாக வளர்த்து கொள்வதுதானே என்றாள். அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தபடி நீலலோசனி அம்மாளை நிரம்பவும் வாஞ்சையாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்தபடி ரமாமணி அம்மாள், பாட்டி, என்னைத்தான் நீங்கள் ஸ்வீகார பெண்ணாக வளர்த்து கொள்ளுங்களேன். நீங்கள் எப்படி எங்களை கண்டு எங்கள் குணத்தை பற்றி புகழ்கிறீர்களோ அதுபோல உங்களை பார்க்கும்போதே என் மனசில் தானாக ஒரு வாஞ்சையும் பாசமும் உண்டாகி இழுக்கின்றன. அது என்ன காரணத்தினாலும் தெரியவில்லை என்றாள். அவர்கள் இருவரும் கூறிய வார்த்தைகளை கேட்ட நீலலோசனி அம்மாள் கட்டிலடங்கா மன எழுச்சியும் ஆனந்தமும் கொண்டு பூரிப்படைந்தவளாய், ஆகா, என் கண்ணே, நீ எனக்கு வளர்ப்பு பெண்ணாக வருகிறேன்
என்றா சொல்கிறாய்? நான் அவ்வளவு தவம் செய்திருக்கிறேனோ? நாடோடியாய் திரிகிறவளான எனக்கு உங்கள் தாய் தகப்பன்மார் உன்னை வளர்ப்பு பெண்ணாக கொடுப்பார்களா? அப்படிப்பட்ட துணிகரமான சொல்லை நான் உபயோகித்தால் எனக்கு உடனே உன் தாய் தகப்பன்மார் சரியான மரியாதையை நடத்த மாட்டார்களா? அம்மா குழந்தாய், மகாலட்சுமியின் அவதாரம் போல இருக்கும் நீ எனக்கு அபிமான புத்திரி ஆவதாய் சொல்வதை நான் மறுத்தால் தானாய் வரும் ஸ்ரீதேவியை வேண்டாம் என்று விளக்குவது போல் அல்லவா முடியும்? இப்போது என்னிடம் மிஞ்சியிருக்கும் சொற்ப லக்ஷ்மி கடாட்சமும் உடனே என்னை விட்டு விலகி விடுவது நிச்சயம். என்னை கண்டு உன் மனசில் ஒரு விதமான பாசமும் வாஞ்சையும் சுரப்பதாக நீ சொல்வது போலவே என் மனசிலும் அதே உணர்ச்சிகள் எழுந்து கரை புரண்டு வழிகின்றன. நாம் முன் ஜென்மங்களில் நெருங்கிய பந்துக்களாகவாவது ஆருயிர் நேசர்களாகவாவது இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் உண்டாக மாட்டா என்றாள். உடனே ரமாமணியின் தாய், ஆமாம்மா, நீங்கள் சொல்வது சரியான விஷயமே. முன் ஜென்மத்தில் நாம் இதற்கு முன் ஒருவரிடத்தொருவர் மிகுந்த பிரியம் வைத்ததாகத்தான் இருக்க வேண்டும். இடையிடையில் தூங்கி விழிப்பது போல நாம் பிரிந்திருந்து மறுபடி இப்போது சேர்கிறோம் என்றாள். ரமாமணி அம்மாள் முன்னிலும் அதிக படிவாகவும் இனிமையாகவும் பேசத் தொடங்கி, அம்மா, வளர்த்து கொள்வதென்றால் நான் என்னுடைய தாய் தகப்பன்மாரை விட்டு தனியாக உங்களுடைய ஊருக்கே வந்துவிட வேண்டுமோ என்றாள். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள், இல்லை குழந்தாய், எனக்கு இனி வேறு ஊர் எதுவும் இல்லை. நான் இனி என் ஆயுசு கால பரியந்தம் உங்கள் ஊரான கும்பகோணத்தில்தான் இருக்கப் போகிறேன். நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல ஜாகை அமர்த்தி கொடுக்க வேண்டும். சமையல் முதலிய என்னுடைய குற்றேவல்களை செய்ய ஒரு வேலைக்காரி மாத்திரம் தேவை. நான் வளர்த்து கொள்ளும் குழந்தை என்னை அம்மா அம்மா என்று வாஞ்சையோடு அழைத்து ஒரு நாளில் ஒரு நாழிகை காலமாவது என்னோடு இருந்து நான் கொடுக்கும் பக்ஷண பலகாரங்களை தின்று சந்தோஷமாக என்னோடு பேசிவிட்டு போக வேண்டும். நான் அடிக்கடி கொடுக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொண்டு அந்த அலங்காரத்தை நான் கண்டு சந்தோஷம் அடையும்படி செய்ய வேண்டும். மற்ற வேளைகளில் அது தன்னுடைய சொந்த தாய் தகப்பன்மாரிடம் இருக்கலாம் என்றாள். அதை கேட்ட ரமாமணி, அம்மா, நீங்கள் வேறு எங்கேயும் ஜாகை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய வீடு 2 கட்டுக்களுடைய பெரிய மெத்தை வீடு. அதில் 2ஆம் கட்டு கொஞ்சம் உபயோகிக்கப்படாமல் அப்படியே காலியாக இருக்கிறது. உங்களுக்கு அது நிரம்பவும் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் அதையே உங்கள் ஜாகையாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் அங்கே வந்த பிறகு உங்களுடைய அன்பும் அபிமானமும் தானாக யார் மேல் உண்டாகின்றனவோ அவரை நீங்கள் அபிமான குழந்தையாக வைத்துக் கொள்ளலாம். ஒருவர் இடத்து ஒருவர் உண்மையான வாஞ்சை இருக்குமானால் அதை நடத்தையில் காட்டி மெய்ப்பிக்க வேண்டுமே அன்றி வாயால் சொல்லி திருப்தி செய்வது சாத்தியமான காரியமல்ல என்றாள். நீலலோசனி அம்மாள் மிகுந்த சந்தோஷமும் முகமலர்ச்சியும் காட்டி, குழந்தாய், நீ சொன்ன வார்த்தை அட்சர லட்சம் பொன் பெறக்கூடிய வார்த்தை. நான் வந்து உங்கள் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு யாதொரு அசௌகரியமும் ஏற்படாது என்பதை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்ளலாம். நான் இப்படி ஊர் ஊராய் நாதியற்று அலைகிறேனே என்று கடவுளே தமது அபாரமான திருவருட்கருணையால் உங்களுடைய வழியில் என்னை கொண்டு வந்து விட்டிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். குழந்தாய், உன்னுடைய இஷ்டம் போல நான் உங்கள் வீட்டு 2ஆம் கட்டில் ஜாகை வைத்துக் கொள்கிறேன். மற்றபடி நாம் ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள பிரியத்தை செய்கையிலேயே காட்டிக்கொள்வோம். அது இருக்கட்டும், நாம் இவ்வளவு நெருங்கிய பந்துக்கள் ஆகிவிட்டோமே, இன்னும் நான் உங்களுடைய பெயரை தெரிந்து கொள்ளவில்லையே என்றாள். அதற்கு ரமாமணி அம்மாள், எனக்கு ஆதியில் வைத்த பெயர் திரிலோக சுந்தரி என்பது. இவர்கள் என்னை செல்லமாக ரமாமணி என்று கூப்பிட்டு வருகிறார்கள். என் தாயாருடைய பெயர் விசாலாட்சி அம்மாள் என்றாள். அதை கேட்ட நீலலோசனி அம்மாள், ஆகா, அப்படியா? எப்படியாவது நாம் ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லி அழைப்பது போல சுவாமியினுடைய பெயர்களை சொல்லி அவரை அழைப்போம். அம்மா குழந்தாய், நீ நல்ல பாக்கியசாலி. உன் முகத்தில் லக்ஷ்மி விலாசம் கொஞ்சுகிறது. நீ 1000 காலம் அமோகமாக வாழ்வாய் என்று கூறி மனப்பூர்வமாக ஆசிர்வதித்தாள். உடனே ரமாமணி அம்மாள், எல்லாம் உங்களைப் போன்ற புண்ணிய ஆத்மாக்களுடைய ஆசிர்வாத பலன்தான். அது இருக்கட்டும், நீங்கள் எப்போது போஜனம் செய்தீர்களோ என்னவோ தெரியவில்லை. நாங்கள் கொஞ்சம் பக்ஷண பலகாரங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்.
அவைகளில் கொஞ்சம் சாப்பிடுகிறீர்களா என்று அன்பொழுக கூற, நீலலோசனியம்மாள், வேண்டாம் தங்கமே, நான் ராத்திரி 9 மணிக்குத்தான் சிதம்பரத்தில் பலகாரம் சாப்பிட்டேன். 2-3 தினங்களாய் எனக்கு உடம்பு சரியாக இல்லை. வயிறு மந்தமாக இருக்கிறது. இந்த அகால வேளையில் நான் எதையாவது வயிற்றில் செலுத்தினால் பிறகு அது பெருத்த உபதிரவமாக முடியும். என்னுடைய சாப்பாட்டுக்கு என்ன தாயே, இனி நான் உன் மனுஷியாகிவிட்டேன். நீ எனக்கு எவ்வளவோ சாப்பாடு போடப் போகிறாய். கடவுள் கிருபையால் இன்னும் கொஞ்ச காலம் வரையில் நான் பிழைத்திருந்தால் உன் மனம் திருப்தி அடையும்படி நான் சாப்பிட காத்திருக்கிறேன் என்றாள். உடனே விசாலாட்சி அம்மாள் தனது மகளை பார்த்து, ஆம் குழந்தாய், அவர்கள் சொல்வது சரியான சங்கதி. அவர்களுக்கு உடம்பு சரியாயில்லாத சமயத்தில் அகால வேளையில் தென்பண்டங்களை கொடுப்பது பிசகு. அவர்கள்தான் இனி நம்முடைய மனிதர் ஆகிவிட்டார்கள். செய்கிற விருந்தையெல்லாம் நாளை முதல் செய்வோம் என்று கூற, நீலலோசனியம்மாள் தேச யாத்திரை புறப்பட்டு வர நேர்ந்த வரலாறு முழுவதையும் ரமாமணி அம்மாளுக்கு சுருக்கமாக தெரிவித்தாள். ஆரம்பத்தில் ரமாமணி அம்மாள் பக்கிரியா பிள்ளையோடு தனியாக இருந்தபோதே அவள் மேற்படி வரலாறுகளையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் என்பதும், அவள் நீலலோசனி அம்மாள் இடத்தில் உள்ள 5 லட்சம் ரூபாயையும் அபகரித்து விட வேண்டும் என்ற கருத்தோடு அவ்வாறு தந்திரமாக நடித்தாள் என்பதும் முன்னரே கூறப்பட்டன. ஆகவே அவள் தனது தாய் 2ஆம் முறை அதே வரலாற்றை தெரிவித்ததை கேட்டு அப்போதே அதை புதிதாய் தெரிந்து கொண்டவள் போல அளவற்ற வியப்பும் விசனமும் அனுதாபமும் இரக்கமும் கொண்டவள் போல நடித்து நீலலோசனி அம்மாளை நோக்கி, அம்மா, உங்களுடைய வரலாறு கல்லும் கரையும்படியான மகா துக்ககரமான வரலாறாக இருக்கிறது. ஈஸ்வரன் நல்லவர்களைத்தான் இப்படி சோதிக்கிறான். இடையில் அவர்களுக்கு பல கஷ்டங்களும் வேதனைகளும் நேர்ந்தாலும் முடிவில் அவர்கள் நிரந்தரமான நன்மையையும் கடவுளின் அருளையும் பூர்த்தியாக பெறுவார்கள். எங்களால் ஆன உதவிகளை செய்து ஆறுதல்களை சொல்லி உங்களை இனி எப்போதும் நாங்கள் நல்ல நிலைமையில் வைத்திருக்க வேண்டும் என்ற கருத்தோடுதான் சர்வேஸ்வரன் நம்மை இப்படி சேர்த்து வைத்தார் போலிருக்கிறது. முதலில் நீங்கள் வந்து ஏறிய காலத்தில் நாம் தனியாயிருப்பதற்கு இடைஞ்சலாக யாரோ வந்துவிட்டார்களே என்று நினைத்து நாங்கள் எங்களுக்குள் சங்கடப்பட்டோம். இப்போது உங்களுடைய வரலாற்றை கேட்ட பிறகு, அடடா, நாம் எப்பேற்பட்ட பரம பாதகமான நினைவை கொண்டோம் என்று எங்கள் மனமே எங்களை அறுக்கிறது. இப்பேற்பட்ட சிரேஷ்டமான மனிதருடைய பரிச்சயமும் பிரியமும் எங்களுக்கு ஈஸ்வரன் உண்டாக்கி கொடுத்ததை பற்றி நாங்கள் அடையும் ஆனந்தம் சொல்லி முடியாது. இனி நம்முடைய சிநேகமும் வாஞ்சையும் வளர்ப்பிறை சந்திரன் போல வளர்ந்து கரும்பை நுனியிலிருந்து சாப்பிட்டு கொண்டு அடிக்கு போவது போல நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்க வேண்டுமாய் கோவில்களில் உள்ள தெய்வங்களையெல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றாள். அவ்வாறு அவர்கள் மூவரும் மென்மேலும் பற்பல விஷயங்களை பற்றி சம்பாஷித்துக் கொண்டே பொழுதை போக்கினர். நீலலோசனி அம்மாள் அந்த வண்டியில் ஏறியது முதல் கடைசி வரையில் நிகழ்ந்த சம்பாஷணை முழுவதையும் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த ரமாமணி அம்மாளின் தகப்பனார் சிறிது நேரத்திற்கு பிறகு எழுந்து உட்கார்ந்து நீலலோசனி அம்மாளோடு நயமாக பேச்சு கொடுத்து மற்ற இருவர்களைப் போல அவரும் அவளிடம் அந்யோன்ய பாவத்தை உண்டாக்கி கொண்டு அவர்களது சம்பாஷணையில் கலந்து கொண்டார். நீலலோசனி அம்மாளது 5 லட்சம் ரூபாயும் அவளது அனாதாரமான நிலைமையும் அபார சக்தி வாய்ந்த காந்த இரும்பை இழுப்பது போல அவர்கள் மூவரையும் நீலலோசனி அம்மாளிடம் கவர்ந்து கொண்டன. பக்கிரியா பிள்ளை மாத்திரம் தூரத்தில் இருந்தபடியே அவர்களது சம்பாஷணையை அப்போதைக்கப்போது கவனிப்பதும் தூக்கத்தினால் ஆடி விழுவதுமாய் தனது பொழுதை போக்கிக் கொண்டிருந்தான். கும்பகோணத்தில் உள்ள தமது வீட்டின் 2வது கட்டில் நீலலோசனி அம்மாள் ஜாகை வைத்துக் கொள்ளலாம் என்று ரமாமணி அம்மாள் சொன்னதும், தான் அவளுக்கு அபிமான புத்திரியாய் இருப்பதை மறைப்பொருளாக கூறியதும், அவளிடம் உள்ள பொருளை அபகரிக்க வேண்டும் என்ற கருத்தோடுதான் என்பது அவளது தாய் தந்தையர் இருவரும் வெகு சுலபத்தில் யூகித்து கொண்டு அவளுக்கு அனுகூலமாகவே சொல்லிலும் செய்கையிலும் நடிக்கலாயினர். அதற்கு மேல் விசேஷ சம்பவம் எதுவும் இல்லாமல் அந்த இரவு கழிந்தது. வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.